தேங்காய் வச்சு நம்ம நிறைய ஈவென்ட் பார்த்திருக்கோம். அதை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் வச்சு இனிமேல் யாராலும் என்ன ஈவென்ட் பண்ண முடியாது. ஆனா இப்ப வரப்பாறவர் இருக்காரு, அவரும் தேங்காவை வச்சுதான் ஒரு ஈவென்ட் பண்ண போறாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? Ladies and gentlemen, please welcome Mr. Pramod K. Yadav from Tantari, Chhattisgarh. ஹலோ பிரமோத் சார், உங்க சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்க்கு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். உங்களுக்கும் தேங்காவுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனையாமே? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல, நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா நீங்க தேங்காவை பார்த்தாலே உடனே பாஞ்சு போய் அதை கையிலேயே அடிச்சு உடைப்பீங்களாமே. நான் சொல்றது சரியா? ரொம்ப சரி. இவ்வளவு பவர் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன பண்றீங்க நீங்க? என்னோட பேரு பிரமோத் யாதவ். நான் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக். நான் இந்த சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மாவும் என்னோட குருவும் தான் காரணம் சார். இந்த தேங்காய் உடைக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த தேங்காவை நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே உடைச்சிட்டு வரேன் சார். எப்படி ஆரம்பிச்சீங்க? என்னோட பெரியப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல சர்வீஸ் மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பேரு சிந்தாராம் யாதவ். அவரோட ஆபீஸ்ல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தேங்காவெல்லாம் உடைப்பாங்க. அப்ப நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அங்க 30 தேங்காய்க்கு மேல உடைப்பாங்க. அங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் அந்த ஆபீஸ்ல இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கணக்கு போட்டாலே 30-35 தேங்காய் உடைப்பாங்க. வருஷம் அந்த நேரத்துல நான் அங்க போறது என்னோட வழக்கமான ஒரு விஷயம். உடனே எங்க பெரியப்பா அந்த பிரமோத்தை கூப்பிடுங்க, அவன் வந்து இந்த தேங்காவெல்லாம் உடைக்கிட்டான்னு சொல்லுவாரு. நானும் போவேன், கையில அடிச்சு உடைச்சிருவேன். இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டா நீங்க எவ்வளவு தேங்காய் உடைச்சிருக்கீங்க? என்னோட ரெக்கார்டை பாத்தீங்கன்னா 365 தேங்காய் கிட்ட நான் உடைச்சிருக்கேன். 365 தேங்காய் நீங்க உடைச்சிருக்கீங்களா? ஆமா சார், உடைச்சிருக்கேன் சார். கண்டினியூஸாவா? இல்ல சார், 2 பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இத்தனை தேங்காயும் உடைச்சேன் நானு. இவ்வளவு தேங்காவை கையில உடைக்கிறது உண்மையில ரொம்ப கஷ்டம் தான். கமான் ஆடியன்ஸ், கை தட்டுங்க. ஹி இஸ் கிரேட். ஓகே, இன்னைக்கு நீங்க உங்க திறமையை காட்டுறதுக்காக இங்க நாங்க தேங்காய்களை அடுக்கி வச்சிருக்கோம். எஸ் சார். இங்க இருக்கிற எல்லா தேங்காவையும் நம்ம பிரமோட் சார் கையில அடிச்சா உடைக்க போறாரு. அவர் பலம் என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் இல்லையா? ஆமா சார். நீங்க எவ்வளவு நேரத்துல இந்த தேங்காய் உடைக்க போறீங்கன்றதை நம்ம நோட் பண்ண போறோம். மொத்தம் 50 தேங்காய் இருக்கு. இந்த 50 தேங்காவையும் நீங்க எவ்வளவு நேரத்துல உடைப்பீங்க, சுக்குநூறு ஆக்குவீங்க? சொல்லுங்க. 50 செகண்ட் சார். 50 செகண்ட்ல 50 தேங்காய் உடைப்பீங்களா? அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு தேங்காய்ன்ற கணக்குல உடைக்க போறீங்க. சரியா சொன்னீங்க. பொதுவா தேங்காவெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்காக தான் உடைப்பாங்க இல்லையா? ஆமா சார். அந்த தேங்காவை நீங்க உங்க கையில உடைக்கிறதுனால உங்களுக்கு தனியா ஏதாவது பலம் வருதோ? இத அந்த மாதிரி கூட சொல்லலாம் சார். ஏன்னா ஆண்டவனோட அருள் இருக்கிறதுனாலதான் என்னால ஈஸியா உடைக்க முடியுது சார். எனக்கு கடவுள் பக்தி இருக்கு சார். நான் அவரை நம்புறேன், என்னால இது முடியுது. இன்னைக்கு நீங்க நம்ம ஷோக்கு யார் கூட வந்திருக்கீங்க? நான் என்னோட அப்பா கூட வந்திருக்கேன் சார். அதுவும் அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பா கூட வந்திருக்கீங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த சபாஷ் இந்தியா மூலமா ஜீ தமிழ் வழியா என்னோட பையன் இந்த உலக அளவுல பிரபலமாக போறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்க பையன் இன்னைக்கு இங்க இந்த ஒரு புது ரெக்கார்ட் பண்ண போறாரு. அவருக்கு என்ன சொல்றீங்க? என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கு அவனுக்கு இருக்கும். அவன் கண்டிப்பா சாதிப்பான் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Pramod sir, your time starts now. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். Wow, great!
என்னோட வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில என்னோட திறமையை காட்டுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா சத்தீஸ்கர்ல இருக்கிற என்னோட அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் அவர் மூலியமா தான் இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். அப்புறம் உன்னால கண்டிப்பா முடியும்னு ஊக்குவிச்ச எங்க பெரியப்பாக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விதான்ல இருக்கிற ஜிந்திரசன் சோப்ரா சார், குருமிக்ஷி ஓரா சார், நவீன் டெண்டன் சார், நான் எங்க அப்பாவுக்கு பையனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் என்னோட பெரிய நன்றியை எங்க அம்மாக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம என்னை பெத்தெடுத்தவங்க. அப்புறம் சபாஷ் இந்தியால வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட திறமையை காட்டுறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சேன். அந்த நாள் இந்த சபாஷ் இந்தியா மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் தொலைக்காட்சி சபாஷ் இந்தியா மூலமா என் பையனோட திறமைய இந்த உலகம் பூரா பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என் பையனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க. நான் முக்கியமா உசேன் சாருக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவரால் தான் திறமை இருக்கிற ஒவ்வொருத்தருமே சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சாதிக்கணும்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுவே ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்தது. இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு எப்படி நன்றியை தெரிவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட திறமையை மதிச்சு என்னை கூப்பிட்டு இந்த உலகத்துக்கு என் திறமையை காட்டினதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. உண்மையில நீங்க தேங்காவெல்லாம் ரொம்ப சூப்பரா உடைச்சிங்க. தேங்க்யூ சார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 50 தேங்காவை உங்களால ஒரு நிமிஷத்துல உடைக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா 50 செகண்ட்லயே உடைச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் பிரமோத் சார். சொல்லுங்க சார். தேங்காவை உடைக்கிற வேகம் உங்க கையில மட்டும் இல்ல, உங்க உள்ளத்திலே இருக்கு. நீங்க பெரிய ஆளா வருவீங்க. இவரை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவே கண்டிப்பா பெருமைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தாங்க நம்மளோட வேகம் மிகுந்த இந்தியா.